தமிழக பாஜக தலைவராக இருந்த முன்னாள் IPS அதிகாரி அண்ணாமலை அந்த பொறுப்பில் இருந்து விலகினார். இதைத் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் செல்வாக்கு பெற்றவராக அறியப்படும் நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றார். அதிமுக பாஜக கூட்டணி ஏற்படுவதற்கு அண்ணாமலை முட்டுக்கட்டையாக இருந்ததால் தான் அவரை மாற்றுமாறு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்ததாகவும் அதன் பேரில் அண்ணாமலை மாற்றப்பட்டதாகவும் அப்போது பரபரப்பாக கூறப்பட்டது. ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலின் போது அதிமுக பாஜக கூட்டணி முறிவதற்கும் அண்ணாமலைதான் காரணம் என சொல்லப்பட்டது. மேலும் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை ஒருமையில் விமர்சித்தது அதிமுகவினருக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால்தான் அண்ணாமலை பாஜக தலைமை பொறுப்பில் இருந்து விலகினால் மட்டுமே அக்கட்சியுடன் கூட்டணிக்கு வருவோம் என எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் நிபந்தனை விதித்தார். இருப்பினும் இந்த தகவலை அதிமுக திட்டவட்டமாக மறுத்தது. அதன் பின்னர் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அண்ணாமலைக்கு கட்சியில் முக்கியத்துவம் குறைந்தது பட்டவர்த்தனமாக தெரிய வந்தது. அதிலும் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் அண்ணாமலைக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என்றும் கட் அவுட்டுகளில் அண்ணாமலையின் புகைப்படம் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாகவும் அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்பட்டது. மேலும் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்க பாஜக தலைமை உறுதியளித்திருப்பதாக அமித்ஷா கூறியிருந்தார். ஆனால் பாஜக தேசிய தலைவர் நியமனம் செய்யப்பட்ட பிறகு அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்படும் என கூறப்படுகிறது. மேலும் அண்ணாமலைக்கு தேசிய அரசியலில் ஆர்வம் இல்லை என்றும் மாநில அரசியலிலே அவர் பயணிக்க விரும்புவதாகவும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்த சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக சென்னையில் அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கருத்து கேட்டனர். அதற்கு வெளிப்படையாக பதிலளிக்க மறுத்த அண்ணாமலை தான் தனிநபர் என்றும் கூட்டணி தொடர்பாக தன்னால் எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க முடியாது என்றும் கூறினார். அண்ணாமலை தான் தனிநபர் என்று கூறியிருப்பதன் மூலம் கட்சி தலைமை மீது அவர் அதிருப்தியில் இருப்பது வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஏறத்தாழ 3 மாத காலமாக எந்த ஒரு பொறுப்பும் வழங்கப்படாமல் அண்ணாமலை இருப்பதால் அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என அவரது நெருங்கிய வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன. தமிழகத்தில் பாஜகவை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்த பெருமைக்குரியவர் அண்ணாமலை. ஆகையால் அவரை தலையாட்டி பொம்மையாக வைத்திருக்க கூடாது என அவருக்கு நெருக்கமானவர்கள் கட்சி மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். அதிலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் சமூக வலைதள பக்கத்தில் வெளிப்படையாகவே நயினார் நாகேந்திரனை விமர்சித்து எழுத ஆரம்பித்து விட்டார்கள். இது நயினார் நாகேந்திரனுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் ஆதரவாளர்கள் இடையிலான பிரச்சனை பூதாகரமாக வெடிப்பதற்குள் அவருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதே அண்ணாமலை ஆதரவாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.